இதயத்திற்கு மேலான மல்லிகை மலரை பூசிக்கும் என் ஜோதிட சொந்தங்களை வணங்குகிறேன். இந்த மாபெரும் கருத்தரங்கத்தை பொறுப்பேற்று ஏற்பாடு செய்து முதல் கருத்தரங்கத்தை முத்தாய்ப்பாகமாக இங்கே அமைத்து எல்லா பேராற்றல் உள்ள சித்து புருஷர்களோடு தொடர்புகளை அழைத்து நடத்திய அருமை சுவாமிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாக்டர் சுவாமிஜி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். குடும்பத்திலே ஜோதிடம் படிக்க போகும்போது முதல் நமக்கு தடையாக இருப்பது யாருன்னா மனைவி. ஆனால் அவருடைய துணைவியாளர்கள் அவரோடு சேர்ந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதுவும் சிறப்பு. அதனால இந்த அருமையான இந்த திருத்தலம் கிரகம்தான் இயக்குகிறது, கிரகம்தான் பேச வைக்கிறது. தம்பி பாரதி சொன்னார், சுக்கிரனை பற்றியே பேசினார். இது சுக்கிரன் ஸ்தலம், ஸ்ரீரங்கம் சுக்கிரனுடைய ஸ்தலம். ஆகையால் தான் பரணி என்ற பெயரை சேர்த்திருக்கிறார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை அவர் ஞோனியை பற்றியே பேசினார். பரணி என்றால் என்ன அடையாளம்? கருவறை என்ற அர்த்தம். தாயை பற்றி பேசினார், தாரத்தை பற்றி பேசினார், மனையை பற்றி பேசினார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிரகம் பேச வைக்கிறது. சட்டநாதர் 18 சித்தர்களிலும் சட்டநாதர் அருள்வாளிக்கும் இஸ்தலம் சிறப்பு மிக்க ஸ்தலம். அவரும் அவமானப்பட்டார் இந்த சுக்கிரனால். அடுத்து சுக்கிர திசை நடப்பவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, திருக்கோஷ்டியூர் ராமானுஜருடைய திருவுருவம் இன்னும் இந்த மண்ணிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறது. வெத்தல வாக்கோடு போய் வழிபடக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். நீங்கள் சுக்கிரன் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை தர வேண்டுமானால் வெத்தல வாக்கோடு போங்கள், மகாலட்சுமியோடு செல்லுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கே வருவார். அதைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிட விடுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே என்னுடைய குருநாதர், என்னுடைய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து இந்த ஊரின் சிறப்பை சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என் சம்பந்திக்கு முதல் வணக்கம். அனைத்து மக்களுக்கும் வணக்கம். காரணம், அதாவது இந்த ஊருக்கு பேர் எப்படியா? திருச்சிராப்பள்ளி இல்லே. திரி என்றால் 3 அர்த்தம், சிரா என்றால் தலை என்ற அர்த்தம். ராவணன் மகனுக்கு 3 தலையா. அந்த 3 தலை கொண்டு செய்த சேட்டைகளை கழிக்கிறதுக்குத்தானே அங்க வந்தா. தாய் மாணவர்கிட்ட வந்து மடிவழிஞ்சு அவன் பள்ளி கொண்டது திரு சிரா பள்ளி கொண்ட இடம் தானையா இந்த திருச்சிரா பள்ளி. அப்படி பள்ளியிலே சாமி வந்தல்லையா சங்கமமாயிருக்காரு. தமிழகத்தினுடைய மையப்பகுதியாது. எந்த பகுதியை சுத்தினாலும் ஓடி வந்து நிற்கும் இடம் இந்த 2 நதிகளும் சங்கமமாகும் இடம் ஐயா. அது மட்டுமல்ல, தாயும் மாணவர், தாய்களுக்கு தாய் மாணவர், சமுதாய பெண் குலத்துக்கு தாய் மாணவர். இங்கே சமாதியும் உண்டுயா. அதிக சமாதிகள் கடற்கரையோரம் இருக்கும், ஆனா இங்க நதிக்கரையில இருக்குதுயா. ராமநாதபுர சாஸ்தானத்திலே தாயுமானவர் என்ற ஒரு சித்தர் இருந்தாரு. அவரு ஒரு நாள் உட்கார்ந்து கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தாருயா. மன்னரும் உத்து நோக்கினாரு. கொஞ்ச நேரத்திலே
அந்த சித்தர் பார்த்தாரு, வேஷ்டி எடுத்து பூ பூ என்று ஊதினார். அப்பதான் ஐயா கேட்டார் மன்னர், என்ன ஐயா சாமிகளை என்ன செய்யறியே? ஐயா, பெரிய கோயில்ல தீ பிடிச்சிருச்சு, இங்கிருந்தே அணைக்கிறேன்னு சொன்னாரு. தஞ்சை பெரிய கோயில்ல தீ பிடிச்சிருச்சு, அதை அணைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சித்தர் வாழும் பூமியிலதான் நம்ம சாமி அவர்கள் முதல் கருத்தரங்கத்தை அரங்கேற்றிருக்காங்க. அதுல சாதாரண ஆள் இல்ல. நான் ரயில்வே காலனிக்குள்ள போகும்போது கோயில்ல ஒரு சிம்மக்குரல் ஏற்றும் ஐயா, அவருதான் ஐயா மதுரை பொன்னையா, அவரு வந்திருக்காரு. சாது சாமிகளோட பிரதிநிதியாக வந்திருக்காரு. அதனால அதுவும் சிறப்பு தானே. இப்படி பல சமுதாயங்களை ஒன்று சேர்ந்து, ஜோதிட சமுதாயங்களை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய இந்த இடம் சிறப்பு தான் ஐயா. சிறப்புலும் பலே சிறப்பாக இருக்கிறது என்று கூறி அவருக்கு வணக்கம். அன்புக்குரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, இந்த இடத்திலே என் தலைப்புக்கு நான் சொல்லுகிறேன். ஜோதிடம் என்றால் இதன் ஆதி என்ன, அந்தம் என்ன? பராசர மகரிஷிதான் ஜோதிடத்தின் தந்தை. அவரை நாம் வணங்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை தொகுத்து அத்தனை ஸ்லோகங்களையும் வடித்து பிருகத் ஜாதகம் என்ற ஒரு ஜோதிட பெட்டகத்தை கொடுத்த அந்த மகரிஷியை நாம் வணங்கியே தீர வேண்டும். அவருக்கு பின்னால் வந்த ஸ்ரீமதி அவர்கள், அதாவது ஸ்புட கணிதங்களை, ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாகத்தில் இருக்கிறது, கிரகத்தின் அந்த கிரக ஸ்புடங்களை பற்றி, பாகை கலைகளை, அந்த கலைகளை பற்றி ஸ்ரீமதி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஸ்ரீனிவாசையா அவர்கள் வந்துதான் கணிதத்தை பற்றி விளக்கி சொன்னார்கள். இப்படி பல மேதைகள் உருவாக்கப்பட்ட சாஸ்திரம். ஆனால் நான் இன்று கேட்பதெல்லாம் ஒரு மணி நேர இடைவெளிக்குள்ள ஒரு நிமிஷத்துல பிறக்கிற குழந்தைக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷ இடைவெளிக்கு இரட்டை குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? நானும் பெரியவன் அல்ல. 12 கட்டங்களை வச்சு அப்பதான் மீனா 1 மீனா 2 உதயமாகிறார்கள். அவர்கள் காலாம்சம் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாட்டினார்கள். அவர்கள்தான் உபநட்சத்திர ஜோதிடத்திற்கு முன்னோடிகள். அதற்கு பின்னாலே மார்த்தாண்டன், ஜோதிட மார்த்தாண்டன் KSK அவர்கள் என்ன பண்ணாரு? உபநட்சத்திரத்தை கண்டுபிடித்தார். அந்த உபநட்சத்திரத்தின் அடிப்படையிலே இங்கு ஜோதிடத்தை 2 நிமிஷம் நிமிட கணக்கில் பிறக்கின்ற குழந்தைகளை ஆய்வு செய்யலாம். அதையும் மேலும் மெருகூட்டி அதற்கு மேலையும் சில கணித முறைகள் இருக்கிறது என்பதை பல வல்லுநர்கள் சொன்னார்கள். நானும் ஆய்வு செய்திருக்கிறேன். அதற்கு மேலான விஷயங்களையும் இந்த நட்சத்திர உபநட்சத்திர ஜோதிடத்திலே சொல்லி இருக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது நவீன ஜாமக்கோல் ஆகணும். இதென்ன எல்லா ஜாமக்கோல் தானே சொல்றாரு. எங்க தம்பி பாரதி கூட ஜாமக்கோல் பத்தி பேசினார். இல்ல, நாம் ஜாமக்கோல் ஏன் நவீன ஜாமக்கோல் அப்படின்னாரு. அதாவது உதயம், ஆருடம், கவிப்பு, சூக்கமராசி என்று தமிழகத்துக்கு முதலில் சொன்னது ஜெய்பாபா கலைப்பிரியர் தான். கால நிர்ணயத்துக்கு எப்படின்னா, உதயம்னா வேற ஒண்ணு இல்லை, கதாநாயகன். ஆருடம்ங்கிறது என்ன, கதாநாயகி. கவிப்புங்கிறது இல்லை. இவர் 2 பேரும் சேர விட மாட்டார். சேர்ந்தா பொழப்போயிரு. அப்ப கவிப்பின் வேலை என்ன? தடுப்பது, கவிப்பது, அதை கெடுப்பது, சேதப்படுத்துவது. அப்ப ஒருத்தர் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு உதயத்தில் ஒரு கோல் கேட்கிறவர்கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது? டே கேளுடா பாரதி, நல்லா கேளு, நல்லா கேளு அப்படின்னு சொல்லுது. என்னத்தை கேட்க? நான் சூரியன் அல்ல, அதை கேளுடா அப்படின்னு. சூரியன் என்ன கேட்க வந்திருக்கான்? அப்பனை பத்தி கேட்க வந்திருப்பான், மூத்த மானை பத்தி கேட்க வந்திருக்கான், நிரந்தரமான வருவாயை பத்தி கேட்க வந்திருக்கான், வேலையை பத்தி கேட்க வந்திருக்கான். இப்படி சூரியனுடைய காரகத்துவத்தை நாம் அடிக்கிட்டே போகலாம். வீட்டை பத்தி கேட்க வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன்.
அப்ப இந்த ஆருடத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த உதயத்திலிருந்து எத்தனாவது பக்கத்துல இருக்கோ, எத்தனாவது ராசியில இருக்கோ, அதுதான் விளக்கம். எப்படி சூரியன் 1ல இருந்து 4 ஆருடம் இருந்தா எதை பத்தி கேட்க வந்திருக்கான்? வீட்டை பத்தி கேட்க வந்திருக்கான். ஆருடம் 5ல இருந்தா மகனை பத்தி கேட்க வந்திருக்கான். ஆருடம் 9ல இருந்தா அப்பாவை பத்தி கேட்கிறான். அப்ப விளக்கத்தை சொல்வது, விவரித்து சொல்வது ஆருடம். அப்ப இந்த வந்த உடனே ஒருத்தர் வந்தாரு, என்கிட்ட வந்து நிக்கிறாரு. வந்த உடனே ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாரு. உதயத்தில் சூரியன் இருக்கு. நம்ம என்ன எழுதணும்? கடை வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, எதிர்பார்க்கிறீங்களோ? சூரியன்னா கடன் கொடுப்பவர், கடன் வாங்குறவர். சந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவணை முறையில வாங்க போறோம்னு அர்த்தம், அல்லது வாடகை வீட்டில் இருக்க போறோம்னு அர்த்தம். சூரியன்னா என்ன வீடு தெரியுமா? கம்பீரமான வீடு, குவார்டர்ஸ் வீடு. சந்திரன்னா என்ன வீடு தெரியுமா? வாடகை வீடு. செவ்வாய்னா கெட்டி கட்டடம். புதன்னா ரெட்டை வீடு, அடுக்குமாடி வீடு. குருன்னா பங்களா. சுக்கிரன்னா சொகுசான வீடு. சனின்னா பழைய வீடு. ராகுன்னா தார்சு வீடு. கேதுன்னா கூரை வீடு. எல்லா கிரகத்துக்கும் வீட்டுக்கும் தொடர்பு உண்டு. அப்ப இவர் என்ன வீடு கட்டுவாரு? எப்படி வீடு கட்டுவாரு? ஜாமக்கோல்ல 12 பாவத்துக்கும் வீட்டுக்கும் தொடர்பு உண்டு. 1ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய முகப்பு. 7ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய வாசப்படி. 9ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய ஓனர். 10ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய படுக்கை அறை. அந்த வீட்டினுடைய 11ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய கஜானா, அந்த வீட்டினுடைய லாபம். 12ஆம் பாவம்னா அந்த வீட்டினுடைய பின்பக்கம். 4ஆம் பாவம்னா காம்பவுண்ட் சுவர். அப்ப எந்த பாவத்துல கவிப்பு இருக்காரோ அங்க வீட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த பாவம் ஆருடமாக இருக்கிறதோ, எப்படி நல்லா பாருங்க, ஆருடம்னா என்ன அப்படின்னா உதயமும் ஆருடமும் ஒன்றாகவே இணைந்து கொண்டிருக்கும். ஏன்னா கதாநாயகனும் எப்பயுமே சந்திப்பார்கள். அதனாலதான் சந்திரன் தான் ஆருடன், சூரியன் தான் உதயம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேருகிறது தான், தாய் தந்தைகள் சேர்றது தான் நம்ம இந்த உலகம். அப்ப இந்த உதயம் என்னவாக இருக்கிறது? எந்த ராசியில் இருக்கிறது? உதயத்திலேயே கவிப்பு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு கார் வாங்கலாம்னு வந்திருக்கேன். வாங்க முடியாது ராசா, வாங்க முடியாது. ஏன்? 4ஆம் இடத்துல ஆருட இருக்கு, அதனாலதானே வந்த அப்படின்னு. 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, பொய் சொல்றாருன்னு அர்த்தம். சனி 3ஆம் இடத்துல உதயத்துல இருந்தா பொய் சொல்றாருன்னு அர்த்தம். ஜாமக்கோல்ல நீங்க நல்லா பாருங்க, 1ல இருந்து உதயத்திலிருந்து ஆருட இருந்தா எதிர்காலத்தை பத்தி கேட்க வந்திருக்கார். ஆருடத்திலிருந்து உதயத்து வரை கேட்டா கடந்த காலத்தை பத்தி கேட்க வந்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். எதுக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லும், என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லும். ஆருடத்தின் வேலை என்ன அப்படின்னா, ஜாதகம் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து சம்பவங்களையும் உள்ளடக்கியது ஜாதகம். அப்போது அவன் மனதிலே இருக்கக்கூடிய கேள்வி, அவன் மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்வதுதான் ஆருடம். ஆருடம் என்பது காலபுருஷ தத்துவத்திலிருந்து மேசத்திலிருந்து மீனவரம் இருப்பது, அது ஜாதகம். மீனத்திலிருந்து மேசவரம் போனோம்னா அது ரிவர்ஸ், அது என்னது? ஆருடம். அப்ப ஆருடம் என்பது பிரச்சனை. உதயத்தில் எந்த கோள் இருக்கிறதோ உதயம்தான் நிகழ்கால பிரச்சனை. நிகழ்கால பிரச்சனையை சுட்டிக்காட்டுவது உதயம். நிகழ்கால பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுவது ஆருடம். நிகழ்கால பிரச்சனையும் இந்த சப்போர்ட்டை நீ கையில எடுத்தேன்னா என்ன ஆக போகிறாய் என்று சொல்வதுதான் கவிப்பு. ஜாம கிரகங்களை பாருங்கள், வந்த உடனே 8 கிரகங்கள் இருக்கு. இதுவரை ஏன் நான் ஜாமக்கோளை பற்றி பேசுகிறேன் என்றால், இந்த ஜாமக்கோளை உருவாக்கியவர்கள் யார் என்றால் சமண முனிவர்கள். அந்த சமண முனிவர்கள் சிரா என்றால் சமண முனிவர்கள் என்ற அர்த்தம் பதில் உண்டு. அந்த சிறார்கள், திரு சிறார்கள்
பள்ளி கொண்ட இடம்தான் திருச்சிராப்பள்ளி என்றும் வரலாறு உண்டு. சமணர்கள் அருள்வாழ்ந்த இடத்தில் தான் இந்த சாக்கிரவாணிய இந்த நடைமுறை நவீன ஜாமக்கோலை உறுதியாகவும் இறுதியாகவும் இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சாமிஜி என்ற இந்த விருச்சகத்தில் நான் கூடு கட்ட வந்திருக்கும் பறவை இந்த ஆலமரம். இன்னைக்கு கேது நட்சத்திரம். கேது நட்சத்திரம்னா ஆலமரம் என்ன செய்யும்? எல்லாரையும் கூட்டி அங்க இடத்துல கூட்டி உட்கார வைக்கும். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, முதலில் கஷ்டப்படும் மக நட்சத்திரம். மகம் என்றால் முதலில் கஷ்டப்படும். அது பின்னாடி அனைவரையும் உட்கார வைத்து ஆளும் ஆளும். இன்று ஆரம்பித்தது சரித்திரத்தில் இடம்பெறும் என்பதுதான் அர்த்தம். எப்போது சுகவாசியாக வாழ்கிறார்களோ அவர்கள் பின்னால் கஷ்டப்படுவார்கள். எவர் சாமி என்றால் சனி என்று அர்த்தம். சாமி என்று நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ அவரை சனி சனி என்று கூப்பிடுகிறீர்கள் என்ற அர்த்தம். அதனாலதான் எங்க அண்ணன் பொன்னையா பொன்னையான்னு சொல்றோம். எப்ப அவர் பொன்னையா சாமி சொன்னார்களோ அன்னைக்கு இருந்து அவருக்கு பல சோதனைகளும் உண்டு. அவர் இயற்கையா ஒரு சித்த மருத்துவர், பல சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவர். அதனால அவரோட எங்களுக்கு அவர் திலக் பாஸ்கர், அவரு நம்ம மாரிமுத்து புலவர் சண்முகலையா, இவர்களெல்லாம் நண்பர்கள். அதுவிட இந்த சூரியமூர்த்தின்னு ஒரு ஐயா, இவருக்கு நல்லா தெரியும். சூரியமூர்த்தி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஆகையால ஜோதிடத்தை படியுங்கள், நன்றாக படியுங்கள், தெளிவாக படியுங்கள். சாஸ்திரத்தை ஜோதிடம் என்பது 3 பிரிவுதான். ஒன்று ராசி ஜோதிடம், கிரகங்களையும் ராசியை வைத்து சொல்வது ராசி ஜோதிடம். நட்சத்திரம் சாரத்தை வைத்து சொல்வது சார ஜோதிடம். உப நட்சத்திரத்தை வைத்து சொல்வது நவீன ஜோதிடம். ஏதாவது ஒரு ஜோதிடத்தை உருப்படியா படிங்கள். ஏதாவது ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு ஆருடத்தை, ஒரு பிரசன்னத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை வழி நடத்தும், வாழ வைக்கும். ஏனென்றால் இன்று நம்மளை உணவளித்துக் கொண்டிருப்பதும் வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் சமூகத்தில் எல்லாரும் கைகூட்டி கூப்பிடுவதும் எதை பொறுத்திருக்கிறது என்றால் இந்த நவகிரகங்கள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொள்ளும். நேற்று ஒரு போன் வந்தது. மதுரையிலிருந்து ஒரு அம்மா, ஐயா உங்களுடைய பேச்சை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீங்க எப்போது கிளாஸ் போடுறீங்களோ ஆன்லைன்ல மாயரிசி அசோட நான் சேர்த்துக்கிறேன். ஆனா பாஸ்கர சேதுபதியினுடைய ஜோதிட ஆஸ்தான ஜோதிடர்கள் எங்க தாத்தா எங்க அப்பா வரை இருந்தாங்க. நான் ஜோதிடத்தை கத்துக்கிறேன். அதை விட நீங்க திருச்சியில் பேச போகிறீர்கள் என்ற செய்தியை நான் பார்த்தேன். திருச்சிக்கு போவது எனக்கும் திருப்தி. திருச்சிக்கு செல்வதால் உங்களுக்கும் அது ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். அவர் ஏன் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போதான் இருந்தது மதுரை மீனாட்சி தான் அவளுக்கு தட்டி எழுப்பினாலோ, இந்த மண்ணிற்கு வந்தாரோ என்று மனமாற உணர்ந்து கொண்டதற்கு பேரு நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடராக வர வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கமுள்ளவராகவும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் தெய்வம் உங்களை பார்த்தவுடன் கும்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் அருமை தம்பி சொன்னார், 5ஆம் இடத்தின் அதிலிருந்து தசை வந்தால் உயர்வாக இருக்கும் என்று. எல்லாருக்கும் வரும். ஆனால் அது யாருக்கு வரும், எப்படி வரும் என்றால் நம்ம பாரம்பரியத்தில் என்ன செய்வோம்னா முரண்பாடுகள் உண்டு, போய்கொண்டே இருப்போம். ஆனால் கேபியில் முரண்பாடு இல்லை. நான் என்கிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான் சொல்லுவேன், தம்பிகிட்ட போய் கேட்டாலும் ஒண்ணுதான் சொல்லுவேன், எங்க அண்ணன் பொண்ணையார்கிட்ட போய் கேட்டாலும் ஒன்னே அடுத்து சொல்லுவாரு. அதனால கேபி என்பது ஒரு உயர்நிலை, பாரம்பரியம் என்பது தாய், கேபி என்பது மனைவி, அது சுக்கிரன், இது சந்திரன். தாய் எப்போதும் நம் கையில் அணவரைப்போடு இருப்பாள். சுக்கிரன் நாம் அரவணைத்தால் கொள்ளுவான், அரவணைக்கவில்லை என்றால் கொண்டு விடுவான். பிறந்த நேரத்தை சரி செய்ய தெரியாதவர்கள், சரி செய்ய சொல்லக்கூடாது, பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அது பிறந்த நேரத்தை கண்டுபிடித்தவர்கள் மட்டும் கேபி சித்தத்தில் வெற்றி பெறுவார்கள், இல்லை என்றால் தோல்வி புரிவார்கள் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் எல்லாருடைய கடிகாரத்தில் ஒன்றாக இருக்கிறதா மணி நிமிடம் இல்லை.
அது வேறுபாடாக இருக்கிறது. ஆனால் ஜோதிடம் ஒருவன் மட்டும்தான் இந்த குழந்தை இந்த இடத்திலே எத்தனை மணிக்கு எத்தனை நிமிடத்திற்கு எத்தனை நொடிக்கு பிறந்திருக்கும் என்று கணிதம் செய்ய முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியும். அது யாருக்கு இருக்கு? நல்ல ஜோதிடம் உண்டு. அதையும் இங்க என்னென்ன கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, பாரம்பரியம் சொல்லிக் கொடுக்கணும், நாடி சொல்லிக் கொடுக்கணும், நியூமராலஜி சொல்லிக் கொடுக்கணும், வாஸ்து சொல்லிக் கொடுக்கணும். தம்பி சொன்னாரு, இது பெண்மனை ஆண்மனை அதை எப்படி கண்டுபிடிச்சாரு யோசித்து பார்த்தோம்ல. சூரிய பத்தி சந்திர பத்தி. சூரிய பத்தின்னா கிழக்கு கிழக்கு வடக்கு கிழக்கா இருந்தா அது எதை பார்த்து நிற்கும்? சூரியனை பார்த்து நிற்கும். அது பெண்மனை சூரியனை பார்த்து ஆழத்தானே செய்யும். இது குருவை பார்த்து நிக்குது. இது என்ன செய்யும்? சூரியனுக்கு பின்னால்தானே நிற்கும். அப்படி வாஸ்தையும் விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானத்தையோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாஸ்தும் எல்லா சாஸ்திரமும் உண்மை சத்தியம். ஆனால் நாம் எடுத்து விளம்புகின்றதை பொறுத்து அது நமக்கு பயன் கொடுக்கும். ஆகையால நல்லது ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கையமைக்கு அன்பு அருமை சகோதரர் சாமிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா புரட்டாசி மாசம் ஆமாதானே? ஐயா புரட்டாசி மாசம் தானே? எங்க ஊர்ல தான் மழை பெய்யும். பகல் மழை பெய்யும். ஐயாவுடைய பேச்சு